Question number 5. A is equal to 2x plus 1 divided by 2x minus 1 மற்றும் b சமம் 2x minus 1 by 2x plus 1 எனில் 1 by a minus b minus 2b by a square minus b square ஐ காண்க. Question number 5. A is equal to 2x plus 1 divided by 2x minus 1. b is equal to 2x minus 1 divided by 2x plus 1. So என்ன கேக்குறாங்க 1 by a minus b minus 2b divided by a square minus b square தான் கேக்குறாங்க. ரைட். So அதான் நான் இங்க எழுதிருக்கேன். That is 1 divided by a minus b minus 2b divided by a square minus b square. ஸோ இந்த a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் பின்னு ஃபார்முலா தெரியும், அதை எழுதியாச்சு. ஸோ முதல்ல நம்ம இந்த எக்ஸ்பான்ஷன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி நம்ம ஹோல் ஃபார்மேட் கொடுத்துடலாம். ரைட். இப்போ பாருங்க, ஸோ இங்கே a மைனஸ் b மட்டும் இருக்குது, இங்கே a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b இருக்குது. ஸோ நம்ம எப்போவுமே பகுதியை தான் பார்க்கணும். ஸோ அப்போ இங்கே எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்குன்னா a ப்ளஸ் b, அப்போ நிச்சயமாக இந்த இடத்துலையும் a ப்ளஸ் b வந்தாகணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ இதை நம்ம a ப்ளஸ் பியால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ மேலே என்ன பண்ணணும், a ப்ளஸ் பியால் மல்டிபிள் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்குது, 1 பெருக்கல் a ப்ளஸ் b அது அப்படியே போட்டுட்டாச்சு, மைனஸ் 2b அப்படியே போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜென்ரல் வகுத்தாலாக a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b போட்டாச்சு. ரைட். இப்போ மைனஸ் 2bல ஒரு b போச்சுன்னா தட் இஸ் மைனஸ் 2ல ப்ளஸ் 1 போச்சுன்னா நமக்கு என்ன தெரியும், தட் இஸ் மைனஸ் 1 தெரியும். அப்போ மைனஸ் ஒரு b ஆயிடுச்சு. அப்போ a மைனஸ் b அப்படின்னு வந்துடுது மேலே, அண்ட் கீழே a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b. ஓகே ரைட். இப்போ எது வந்து கேன்சல் பண்ண முடியும் நம்மளால, தட் இஸ் இந்த a மைனஸ் பிக்கு இந்த a மைனஸ் b கேன்சல் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, 1 டிவைட் பை a ப்ளஸ் b. இப்போ இங்கே மேலே பார்த்தா இது டோட்டலாக இந்த டேர்முக்கு பதிலாக நமக்கு என்னென்ன ஆன்சர் கிடைக்குது, தட் இஸ் 1 டிவைட் பை a ப்ளஸ் b அப்படின்னு தான் கிடைக்குது. இப்போ 1 டிவைட் பை a ப்ளஸ் b பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் a b இது ரெண்டையும் கூட்டிட்டு, ஸோ அதான் நான் இங்கே போட்டிருக்கேன், a ப்ளஸ் b கூட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் 1 டிவைட் பை பண்ணால் போதும். ஓகே ரைட். அதனால இப்போ நான் பாருங்க ஏக்கு பதிலாக என்ன போட்டிருக்கேன், 2x ப்ளஸ் 1 டிவைட் பை 2x மைனஸ் 1. அடுத்தது பிக்கு பதிலாக என்ன பண்ணணும், தட் இஸ் இங்கே நம்ம சம்மில் பார்த்தா 2x மைனஸ் 1 டிவைட் பை 2x ப்ளஸ் 1. ரைட். இப்போ பாருங்க இங்கே 2x மைனஸ் 1, இங்கே 2x ப்ளஸ் 1. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது ரெண்டையுமே நம்ம என்ன பண்ணணும், ஸோ பெருக்கிக்கணும், எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா. ஸோ பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்கள், தட் இஸ் கீழே நான் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகே ரைட். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் இங்கே பெருக்கிடணும். அப்போ 2x ப்ளஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1. ரைட். அதை இங்கே மேலே போட்டாச்சு. அடுத்தது இதை கொண்டு போயிட்டு இங்கே பெருக்கணும். ஸோ 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x மைனஸ் 1. ஓகே. இப்போ பாருங்கள் இது 2 டைம் இருக்கனால ஸோ 2x ப்ளஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு. இதுவும் 2 டைம் இருக்கனால 2x மைனஸ் 1 தான் ஹோல் ஸ்கொயர் போட்டாச்சு, டிவைட் பை இந்த 2x மைனஸ் 1 இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, தட் இஸ் a மைனஸ் b இன்ட்டு a ப்ளஸ் b ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படி இருந்தால் என்ன எழுதுவோம், தட் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு எழுதுவோம் இல்லையா? ஸோ அதனால் நம்ம இப்போ 2x மைனஸ் 1 இன்ட்டு 2x ப்ளஸ் 1 அப்படிங்கிறது எப்படி எழுதணும், 2x த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர்னு போடலாம் இல்லையா? அதான் நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ இது a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. a ப்ளஸ் b த ஹோல் ஸ்கொயர்னா நமக்கு தெரியும், என்ன தெரியும், தட் இஸ் a ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் b ஸ்கொயர்னு தெரியும் இல்லையா? ஸோ அதுதான் எக்ஸ்பென்ஷன் கொடுக்குறேன். a ஸ்கொயர் அப்படிங்கும்போது இங்கே 2x த ஹோல் ஸ்கொயர். அப்போ 2x ஹோல் ஸ்கொயர்னா என்ன கிடைக்கும், 4x ஸ்கொயர். அதான் இங்கே போட்டாச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு 2abக்கு பதிலாக 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 2x அண்ட் பிக்கு பதிலாக 1. ரைட். அப்போ 2 இன்ட்டு 2x அப்படிங்கும்போது 4x. ஓகே, அது இங்கே போட்டாச்சு. ப்ளஸ் b ஸ்கொயருக்கு பதிலாக 1 ஸ்கொயர், அப்போ அது 1 வந்துருச்சு. ரைட். அதே போல் தான் 2x மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயருக்கு பதிலாக ஸோ இங்கே போட்டிருக்க இந்த ப்ளஸ்ஸை மட்டும் நம்ம மாற்றி இந்த இடத்துல மைனஸ்னு போட்டுக்கிட்டா போதும். ப்ளஸ்ஸை உள்ளே பெருக்கிக்கலாம். இது உள்ளே பெருக்குங்க, என்ன கிடைக்குது, தட் இஸ் இது 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 1 ப்ளஸ் இன்ட்டு 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1. ஓகே ரைட். இதில் எது கேன்சல் பண்ண முடியும், ப்ளஸ் 4xையும் மைனஸ் 4xையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்குது, தட் இஸ் 4x ஸ்கொயர் ப்ளஸ் 4x ஸ்கொயர் என்ன ஆகுது, தட் இஸ் 8x ஸ்கொயராக மாறிடுது. அப்புறம் ப்ளஸ் 1 என்ன கிடைக்குது, ப்ளஸ் 2. ரைட். இப்போ இது பாருங்க, இதில் 2 ஜென்ரலாக வெளியில் எடுங்களேன். அப்போ 2 எடுத்திங்கன்னா என்ன ஆகும், ஸோ 8x ஸ்கொயருங்கிறது 4x ஸ்கொயர் ப்ளஸ் இது 1 2 இருந்திருக்கும் அல்லவா? அப்போ அதில் வந்து 2 வெளியில் எடுத்தோம்னா 1 மாறிடும். அப்போது என்ன நம்மளுக்கு a ப்ளஸ் பிக்கான சொல்யூஷன் கிடைக்குது, தட் இஸ் 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. பட் நமக்கு சம் படி என்ன கேட்டிருந்தாங்க, தட் இஸ் 1 டிவைட் பை a ப்ளஸ் b தான் கண்டுபிடிக்கணும். தட் இஸ் அப்போ 1 டிவைட் பை ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹோலையுமே எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டிவிஷனில் கீழே போட்டுக்கிறோம். தட் இஸ் 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1 டிவைட் பை 4x ஸ்கொயர் மைனஸ் 1. அப்போ டிவிஷன் கீழே டிவிஷன் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது என்ன ஆகும், மேலே போயிடும். ஸோ அதுபடி பார்த்தா நம்மளுடைய சொல்யூஷன் என்ன, 4x ஸ்கொயர் மைனஸ் 1 டிவைட் பை 2 இன்ட்டு 4x ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதை நம்மளுடைய சொல்யூஷன்.